ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையோ ஒரு ஆன்மீக தாள்களையோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. நம்மளுடைய வீடியோவில் நிறைய ஜனவரி மாதத்தை பற்றி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போவும் ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ள கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறுங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரகநிலைகளால் என்னென்ன மாற்றங்கள் நிகழுங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதே போல் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தை இருக்கிறதுனால ஒரு பரிகாரம் செய்தீங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு சுபமாக அமையும். அதனால் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதிகள்னு நினைக்கிறோம். ஆனால் விதிகள்லாம் கிடையாதுங்க. நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சா சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் கிரகநிலைகளால் என்ன நடக்க போகுதுங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஜனவரி 31க்குள்ள கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே பணப்புழக்கங்கிறது உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்க போகுது. மனக்கலக்கம் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது. மேலும் உங்கள் ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பதால் நல்ல காரியங்கள் யாவும் பலவும் நடைபெற போகுது. விரோதங்கள் எல்லாமே விலகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க முன்வருவீர்கள். சொத்துக்களால் ஆதாயமும் நன்மையும் ஏற்படும். அதுக்கான நேரமாக இந்த நேரம் அமையும் சொன்னால் அது மிகையாகாத உண்மை. குடுக்கல் வாங்கல் கூட திருப்தி தரும். அதனால் குடுக்கல் வாங்கல் தாராளமாக நீங்கள் வைத்து கொள்ளலாம். மெயினாக வக்ரத்தில் குரு ஆக போகிறாரு. அதாவது குரு பகவான் இருக்கிறார்ல, அவர் வக்ரத்தில் வரப்போகிறாரு. அதனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் இந்த டைம் ஏற்படும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த டைம் வகர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வகரம் பெற்று சஞ்சரிப்பதால் அக்கறை செலுத்தாத காரியங்கள் கூட ஆதாயமானது கிடைக்கும். தக்க தருணத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவிகள் செய்வாங்க. சென்ற நாட்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் இப்பொழுது விலகும். சிறு சிறு தொல்லைகள் உடல்நிலையை தாக்கினாலும் மருத்துவ சிகிச்சைகள் மூலம் அவற்றை சரி செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாசல் தேடி வரவு சேரும். குருவின் பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே அவற்றுக்குரிய அதிபத்தியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தொழில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவார்கள். வெளிநாடு அல்லது வெளிமாநிலங்களில் பணிபுரிய நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்தணும். மெயினாக உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திக்கக்கூடிய நேரம் இது. குரு வகரமாகிறதுனால இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா புதன் கும்பத்தில் ஆட்சி பெற்று அமைய போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் ஜனவரி 29ஆம் தேதி கும்ப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். எனவே தான் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தர வகையில் அமையும். உடன் பணிபுரிவர்களுக்கு கிடைக்காத யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. லாக மாற்றங்களோ இடமாற்றங்களோ முன்னேற்றம் தரும். அந்த மாதிரி விதம் உங்களுக்கு சூழ்நிலை அமையுது. பெற்றோர் வழியில் இருந்த கருத்து வேறுபாடு மாறும்.
பிள்ளைகளை தெரிவுபடுத்தி கொண்டு வருவீங்க. பூர்வீக சொத்துக்களை பங்கு பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனை அகலோ. இந்த மாதிரி பிரச்சனைகள் அகழ்வதற்கு சூழ்நிலை உங்களுக்கு இந்த கிரகத்தினால அமைய போகுது. அதுக்கப்புறமா கும்பத்தில் சுக்கிரன் வர்றதுனால உங்களுக்கு பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஆக்சுவலி மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார். இந்த டைம் இனிய பலன்கள் உங்களுக்கு சுக்கிரனால வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதார ரீதியாக உச்சநிலையை அடைவீங்க. மெயினாக புகழானது கூடும். புதிய முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றியானது காண்பீங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். வீட்டு தேவைகள் கூட பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. சுக்கிரனுடைய அமைப்பினால இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும். ஆக மொத்தம் மகர ராசியில் பிறந்த அத்தனை நேயர்களுக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமானது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளோடு ஏற்பட்ட பிரச்சனை அகலும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றமானது உண்டாகும். பெண்களுக்கு பற்றாக்குறை அகன்று பணவரவு கூடும். சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்களை சொன்னேன். இப்போ ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். ஆக்சுவலி தை மாதத்தில் இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனால அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். அதனால் தை மாதத்தில் அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம் தான் தமிழர்களுடைய திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது. ஆக்சுவலி இந்த தை மாதம் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது. ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக இந்த தை மாதம் திகழ்கிறது. அந்த வகையில் சுப தினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து நிறைய சிறப்பு தினங்கள் வரும். அதனாலேயே இது சக்தி மாதம் என்று அழைக்கப்படும். தமிழ்நாட்டின் சிறப்பான போகி, பொங்கல் திருநாள், மாட்டு பொங்கல், காணு பொங்கல் இந்த மாதிரி சிறப்பு தினங்கள் நிறைய இருக்கு. தைப்பூசம், தை அமாவாசை, தை பௌர்ணமி, தை வெள்ளி இதெல்லாம் சுப தினங்கள் தான். அதனால தை மாதத்துல சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மேற்கொள்ளலாம். இந்த நாட்கள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய சுபகாரியங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாம எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால தாராளமா சுபகாரியங்கள் எல்லாமே மேற்கொள்ளலாம். இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த தை மாதத்துல ஆன்மீக ரீதியாக சூரியனுக்கு தான் அதிக சக்தி இருக்கும். சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி செயல்படுவார். இது ரொம்பவே பாசிட்டிவான எனர்ஜியை வெளிப்படுத்தும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த தை முடிகிற வரைக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய ஒளி நம் மீது படும் மாதிரி ஒரு 10 நிமிடம் தியானம் மாதிரி செய்யணும். அப்படி செய்திங்கன்னா பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ளே போகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் மகர ராசிக்காரங்க செய்திடுங்க. அப்புறம் 2வது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தானம். இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா தானம் செய்கிறது. அதுவும் வாயில்லா ஜீவன்களுக்கு தானம் செய்கிறது. பர்டிகுலராக பசுமாடுகளுக்கு தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், பச்சரிசி, வெல்லம் கலந்த கலவை, அப்புறம் அது சாப்பிடக்கூடிய முக்கியமான தீவனம் இந்த மாதிரி எது வேணாலும் தானம் செய்யலாம். இந்த மாதிரி தானம் செய்கிறது, சூரிய ஒளியில் நீங்கள் தியானம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் அமையும். கிரக ரீதியாக ஏற்படக்கூடிய பலன்களை தக்க வைத்து கொண்டு கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பது ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. கிடைச்ச ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க.